ஓ, இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. இப்ப நான் அவங்கள தேடி போய் தான் ஆகணும் போல இருக்கு. ஸ்கூல் பஸ் வர்றதுக்கு வர டைம் ஆயிடுச்சே. சீக்கிரமா ஓடு ஓடு, இல்லனா ஸ்கூல் பஸ் மிஸ் ஆயிடும். டோடோ, நீ இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? சீக்கிரம் வா, நம்ம ஸ்கூல் பஸ் வர்றதுக்கான டைம் ஆயிடுச்சு. சரி சரி வா கிக்கோ, நம்ம போலாம். பஸ் நிறுத்துங்க, எங்களையும் கூட்டிட்டு போங்க. அடடா, இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணிட்டோமே. நம்மளோட யூனிட் டெஸ்ட் இன்னைக்கு மிஸ் ஆயிடும் போல இருக்கு. கிக்கோ, நீ சூப்பர் ஸ்பீடோ கிட்ட சொல்லி நம்மள ஸ்கூல்ல டிராப் பண்ண கேட்க முடியுமா? இல்ல, சூப்பர் ஸ்பீடோட டியூட்டி ராங்கோட ஃபைட் பண்றது மட்டும்தான். நான் என்னோட பர்சனல் வேலைக்காக அவனை கூப்பிட முடியாது. அப்படின்னா இன்னைக்கு டெஸ்ட்ல நம்ம ரெண்டு பேருக்குமே 0 தான் கிடைக்குமா? குட் மார்னிங் கிக்கோ அண்ட் டோடோ. என்னாச்சு? டெம்போ அண்ணா, எங்களோட பஸ் மிஸ் ஆயிடுச்சு. எங்க யூனிட் டெஸ்ட் மிஸ் ஆயிடும் போல இருக்கு. உங்க ரெண்டு பேரோட டெஸ்டும் மிஸ் ஆகாதுப்பா. என்னோட இந்த பி சுஜாதா இப்பவே உங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுடும். தேங்க்யூ டெம்போ அண்ணா. தேங்க்யூ மட்டும் இல்ல, டபுள் தேங்க்யூ. இப்ப நம்ம சீக்கிரமா ஸ்கூலுக்கு போனா போதும். இத பாருங்க என் செல்லங்களா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு என் கார் டேங்க் ஃபுல்லா நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். R7 பிளிங்க் ஆகுதே. அதுவும் லொகேஷன் கூட எந்த இடம் தான் காட்டுது. ஆனா இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியலையே. திருடுறதுக்கு நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன். பெட்ரோ பின்டோ நிறைய பணம் சம்பாதிக்க போறான். அடடடா, இன்னைக்கு கோட்டா ஃபுல் ஆயிடுச்சா? இப்போ இந்த சிக்னல் லைட்டை கிரீனா மாத்திரலாம். கிக்கோ, கிரீன் சிக்னல் விழுந்துருச்சு. சீக்கிரம் வந்து ஏறு. அடடா, என்ன இது? ஒரே நேரத்துல எல்லா கார்ஸும் ஏன் நின்னு போச்சு? அச்சச்சோ அச்சச்சோ, என் கார்ல இருந்த ஃபுல் பெட்ரோலும் இப்ப காலி ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல அங்கிள், நம்ம அங்க இருந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். என்ன லைன் இங்க ரொம்ப பெருசா இருக்கு? கிக்கோ, அங்க பாரு, நம்மளோட ஸ்கூல் பஸ். இனி டெம்போன நம்மளால கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கிக்கோ, வா போலாம். தேங்க் காட் நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்க. ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? இல்ல, அது வந்து என்னன்னா ட்விங்கிள், எந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஸ்கூல் பஸ்ஸோட பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. இல்லனா உங்க ரெண்டு பேரோட டெஸ்ட் மிஸ் ஆயிருக்கும் தெரியுமா? இத ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா you are fortunate. ஸ்கூல் பஸ்ஸோட பெட்ரோலும் காலியா?
அப்படின்னா இந்த பஸ் பின்னாடி இருக்க அந்த சிக்னல்ல நின்னுச்சா? ஆமா கிக்கோ, அதனால என்ன? கண்டிப்பா யாரோ ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்க. அடடடடா, இன்னைக்கு நான் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன். மீதி இருக்கிற டார்கெட் மொத்தமும் நாளையோட ஃபினிஷிங் ஆயிடும். ஒவ்வொரு தடவையும் நான் நினைச்ச மாதிரியே டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா என் பேச்சுக்கே நான் கேட்க மாட்டேன். பணம் மட்டும் சம்பாதிக்கணும். R7 எப்பவும் தப்பான இண்டிகேஷன் கொடுக்காது. கண்டிப்பா இங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ஆளு உங்க புல்லட் எடுத்துட்டு போயிடுவானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பேசாத. சட்பட்டோட சட்பட் புல்லட் எடுத்துட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆனது உண்மைதான். ஆனா இந்த சட்பட்டோட சட்பட் கார் கிட்ட அவன் தப்பிக்கவே முடியாது. என்ன சார் ஆச்சு? எதுக்கு வண்டியை நீங்க சட்டு நிப்பாட்டினீங்க? சிக்னல்ல தான் யாருமே இல்லையே. வாய மூடு. சட்பட் என்னைக்கு டிராபிக் ரூல்ஸ் தாண்டி போகவே மாட்டா. பிரமாதம் சார். என்ன ஒரு டயலாக் இது? ஆனா அந்த திருட எஸ்கேப் ஆகி போயிட்டானா சார்? டோன்ட் வரி. இந்த சட்பட்டோட ஸ்பீட் அடிச்சுக்க எதுவுமே இல்ல. அவன் சந்திரமண்டலத்துக்கே போனாலும் சரி, அவனை எப்படியாவது துரத்தி போய் புடிச்சு சட்பட் புல்லட்டை எடுத்ததுக்காக ஜெயில போட்டுருவேன். அடோ சார், நீங்க தானே சொன்னீங்க உங்களுடைய இந்த கார் நிலா வரைக்கும் போகும்னு. ஆனா இது என்னடா பக்கத்து தெருவுக்கே போகாத போல இருக்கே சார். இந்த மாதிரி ஒரு மார்க்க நான் டெம்போ அண்ணாவோட கார்லயும் பார்த்தனே. இங்க ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. உள்ள போய் பாத்துற வேண்டியதுதான். இதான் விஷயமா? எங்க இருந்துதான் நீ பெட்ரோலை திருடிட்டு இருக்கியா? அடடா, நான் நினைச்ச என் விளையாட்டை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு. ஆனா நீ கண்டுபிடிச்சிட்டியா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஐ அம் இம்ப்ரெஸ்ட். அப்படி நீ இம்ப்ரெஸ் ஆனேன்னா நீ இப்படி திருட்டு வேலை பண்றல்ல, இந்த தப்பை திருத்தி தயவு செஞ்சு ரைட்டான வேலையை செய். அடடடடா, இது வரைக்கும் எல்லாமே நல்லதா போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப நீ பேசுறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. பெட்ரோல் பின்டோ பெட்ரோலை திருடிட்டான்னா அதுக்கப்புறமா இந்த பெட்ரோல் பின்டோ அவன் பேச்சுக்கே கேட்க மாட்டான். பணம் சம்பாதிக்கணும்ல. அதான் உன்னோட முடிவுனா நான் உன்கிட்ட இருக்க பெட்ரோலை கண்டிப்பா திரும்ப எடுப்பேன். ஆடேங்கப்பா, அப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னா நாம கொஞ்ச நேரம் ஓடி பிடிச்சு விளையாடலாமா? அந்த டேங்கரை எடுத்துக்கிட்டு நீ ரொம்ப தூரம் போக முடியாது. இங்க பாரு தம்பி, உன்னோட சேஸ் ஃபெயில் ஆயிடும். இந்த பெட்ரோல் பின்டோட கேம் வேற லெவல் ஆயிடும். பாய் பாய் கிகோ. இப்ப நான் சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட்டு தான் ஆகணும் போல இருக்கு. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும்.
சூப்பர் ஸ்பீடோ, பெட்ரோ பின்டோ ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பில்ல. சீக்கிரமா பெட்ரோவை நம்ம மடிக்கு பிடிக்கணும். ஓகே கிக்கு. கிக்கு, இப்போ நாம எந்த டனல் வழியா போறது? நடுவுல இருக்க டனல்ல போ. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 275. ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா 275. ஆசம் ஐடியா கிக்கு. தேங்க் யூ சூப்பர் ஸ்பீடோ. ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸ்கூட்டரோட சவுண்ட் கேக்குது. நாம லெஃப்ட் டனல் வழியா போலாமா? ஒரு நிமிஷம் இரு சூப்பர் ஸ்பீடோ. பெட்ரோ பின்டோ நமக்கு சவுண்ட் வச்சு விளையாட்டு காட்டுறான். சூப்பர் ஸ்பீடோ, இந்த டனல் கான்கேவ் ஷேப்ல இருக்கு. அப்படின்னா படி, நீ ரைட்ல போ. அவன் எக்கோ மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி நம்மள குழப்ப பாக்குறான். அதோ போறான் பெட்ரோ. கிக்கு, நான் ஃபார்முலா நம்பர் 19 ஆக்டிவேட் பண்ணட்டுமா? வேண்டாம் சூப்பர் ஸ்பீடோ, பெட்ரோ கிட்ட பெட்ரோல் இருக்கு. நீ அதை யூஸ் பண்றதால நெருப்பால ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நான் அவனை ஓவர்டேக் பண்ணி போக பாக்குறேன். ஓகே படி. பெட்ரோ பின்டோ, உன்னோட விளையாட்டு முடிஞ்சது. ஒழுங்கா அந்த பெட்ரோலை எங்க கிட்ட கொடுத்துடு. அடடடடா, இந்த பெட்ரோலை உனக்கே திருப்பி தர சொல்றியா? சரி, ஓகே. என்னப்பா கேக்கோ, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த பெட்ரோவை பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி நினைச்சியா? அப்படியே கொஞ்சம் திரும்பி பின்னாடி பாக்குறியா? ஐயோ பாவம், நீங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரெட் டோஸ்ட் மாதிரி ஆக போறீங்க. இந்த ஃபயர் ரெண்டு பக்கமும் பத்திக்க போகுது. பை பை. பெட்ரோ பின்டோ நம்மள வசமா மாட்டி விட்டான். ஆனா நாம தோத்து பின் வாங்க மாட்டோம். சூப்பர் ஸ்பீடோ, ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 231. ஆல்ரைட் படி, ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா 231. நாம இந்த வழியில தான் வெளியில போகணும்னு நினைக்கிறேன். இங்க நிறைய டேங்கர்ஸ் இருக்கு. அப்படின்னா அவன் திருடின டேங்கரும் இங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்ரோ நம்மள ஏற்கனவே சவுண்ட் எஃபெக்ட் வச்சு ஏமாத்திருக்கான். ஆனா ஸ்மெல்லால ஏமாத்த முடியாது. நேரா அந்த ஷெட் கிட்ட போ. போதும், தயவு செஞ்சு அதை நிறுத்து. சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரமா அவனை ஃபாலோ பண்ணு. ஆனா டேங்கருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஓகே டூட்.
கேம் ஓவர். நீ இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது. அடடடடா, இந்த மைதானத்துல இப்ப நான் களம் இறங்கி ஆகணுமா? இப்ப நான் இவனோட நேருக்கு நேர் மோதிதான் ஆகணும் போல இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, நீ கொஞ்சம் பின்னாடி போய் நில்லு. இவனை நான் பாத்துக்கிறேன். பாத்தியா கிக்கோ, இப்ப நீ ஏன் வழிக்கு வந்துட்ட. ஆனா என் கன்ல இருந்து நீ எப்படி தப்பிக்க போற? என்ன துள்ளுற? உன் வித்தையெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இது எனக்கு சொந்தமான இலாக்கா கிக்கோ. அடடடடா, என் கண்ணை உடைச்சிட்டியா? என்னோட ஃபேவரட் சூப்பர் கண்ணை உடைச்சிட்டியா? இன்னும் நீ என்ன ஜெயிக்கவே இல்லை கேக்கோ. நீ ஜெயிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். இப்ப நான் என்னோட அந்த ஸ்பெஷல் கிக்கை யூஸ் பண்ண போறேன். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே உங்க வண்டியில ப்ராப்ளம் இருக்குது போல இருக்கு. இல்லன்னா 1 மணி நேரத்துக்குள்ள நாம எங்கேயோ போய் சேர்ந்திருக்கணும் இல்லையா? வாய மூடு. என்னோட சட்பட் கிட்ட யாரும் எந்த பிரச்சனையும் வச்சுக்க முடியாது. ஒரு தடவை கிளம்பிட்டா போதும். போக வேண்டிய இடத்துக்கு சும்மா ஃபட்டாஃபட்டு போய் சேர்ந்துரும். எப்படி? இத பாருங்க, எனக்கும் அவரு சொல்றது சரிதான்னு தோணுது. என்னோட பி சுஜாதா கூட இப்ப ரொம்ப தாஸ்டியா இருக்கு. கவலைப்படாதீங்க டெம்போ. நான் ஒரு முறை என் சட்பட் கார் மட்டும் ரெடி ஆயிடுச்சுடா, அப்புறம் சட்பட் புல்லட்டை வாங்கிடுவேன். அப்புறம் உன் சுஜாதா காரோட கதையை நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க 2 பேரும் முதல்ல போய் பெட்ரோலை ஃபுல் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மத்த விஷயங்களை பத்தி யோசிக்கலாம். சார், உங்களுடைய இந்த கட் அண்ட் ரைட் பேச்ச கேட்டதுமே இந்த ஆளு கூட அந்தரத்துல பறந்து வந்து உங்க காலடியில விழுந்திருக்கா பாருங்களேன். என்ன ஒரு அர்ப்பணிப்பு. பிரச்சனை உங்க வண்டியிலயோ இல்ல இன்ஜின்லயோ இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் இவர்தான். இவர்தான் உங்க கார்ல இருக்க பெட்ரோலை திருடி இருக்காரு. என்னது? அப்படின்னா நம்ம சன்சிட்டில நடந்த எல்லா பெட்ரோல் திருட்டுக்கும் காரணம் இந்த பெட்ரோல் பிட்டு தானா? ஆமா,
அதுக்கெல்லாம் இவர் தான் காரணம். அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல அங்கிள், இன்னும் எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகல. இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. இவனோட பார்ட்னரை பிடிக்கணும். என்னது பார்ட்னரா? ஆமா, அதேதான். இவன் பார்ட்னரை பிடிக்கணும். இவன் பார்ட்னர் அந்த பெட்ரோல் பங்கோட ஓனர் டீசல் சிண்டு தான். டீசல் சிட்டுவா? ஆமா, டீசல் சிண்டு தான். நீ என்ன சொல்ற கிக்கோ? நான் சொல்றது உண்மைதான் டீசல் சிண்டு. அட ஆமா கிக்கோ, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற போல இருக்கு. இவரு நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே. இது எல்லாமே இவங்களோட கேம். இது எல்லாமே இந்த சிக்னலை வச்சுதான் நடந்திருக்கு. இந்த சிக்னலுக்கு பக்கத்துல இருக்க ஒரே பெட்ரோல் பங்க் இதுதான். அது டீசல் சிண்டுவோட பெட்ரோல் பங்க். அது எல்லாமே போய் கிக்கோ வேணும்னு என்ன மாட்டி விட பாக்குறான். அப்படின்னா இதுவும் பொய்யா? இந்த சைனை எங்கேயும் இது குறித்து பார்த்திருக்கனே. இந்த சைன் டீசல் சிண்டுவோட பழைய கம்பெனியோடது. இதை நான் என் ஸ்கூலுக்கு போகும்போது நான் பார்த்திருக்கேன். அவங்க பெட்ரோல் பங்க்ல டீசல்ல ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சைனை ஒரு பழைய டேங்கர்ல நான் பார்த்தேன். அதே சைனை நான் லைட்டர்ல பார்த்ததும் இவங்களோட டோட்டல் பிளானும் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆமா, இந்த திருட்டு எல்லாத்தையும் நான் தான் செய்ய சொன்னேன். ஏன்னா என் பெட்ரோல் பங்குக்கு யாருமே வர்றதில்ல. நான் டிஸ்கவுண்ட் தரேன்னு கூட சொன்னேன். ஆனா அப்ப கூட என் பெட்ரோல் பங்குக்கு எந்த கஸ்டமரும் வரல. அதனாலதான் நான் அவங்க பெட்ரோலை திருடி அவங்க கிட்டயே அதிக விலைக்கு வித்தேன். நிறைய பணம் சம்பாதிச்சேன். ஆனா நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ராங் ரைட் எல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு கேம் விளையாடினேன், அவ்வளவுதான். தப்பு பண்ணவங்க எங்க இருந்தாலும் சரி, அதுல பாதாளத்துல இருந்தாலும் சரி, அவங்களை எப்படியா இருந்தாலும் நான் போடிச்சே திருவேன். பிரமோத சார், என்ன ஒரு பஞ்ச் டயலாக். நோட் பேட் எடுத்து இப்பவே நோட் பண்ணிக்கிறேன். இவரு சொன்னதுக்கு என்னங்க அர்த்தம்? சௌர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.